இளம் கதிரே நீ கடவுளை துதிக்கவே. மக்களிடையே உம்மை போற்றுவேன், உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவிப்பேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இத்திருப்பலியிலே இன்பராஜ் என்பவருடைய காலில் ஏற்பட்ட காயம் பூரண சுகம் பெற இறைவனிடம் வேண்டுதலாகவும் நன்றியாகவும். பிரியமான சகோதரங்களை, இன்று நாம் திருச்சபையோடு இணைந்து இந்திய நாட்டின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிற புனித பிரான்சிஸ் சவேரியாரை நினைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இவர் ஸ்பெயின் நாட்டிலே பிறந்தவர், பாரிஸிலே கல்வி கற்றவர். கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற வேளையிலே உலக நாட்டங்களிலே மிகவும் ஆர்வம் கொண்டிருந்தார். ஆனால் புனித இன்னாசியார் இவரிடம் அடிக்கடி ஆண்டவருடைய வார்த்தைகளை நினைவுபடுத்துவார். ஒருவன் தன்னுடைய ஆன்மாவை இழந்துவிட்டால் அதற்கு பிறகு அவனுக்கு என்ன பயன் என்பதை அவருக்கு நினைவுபடுத்துவார். அந்த வார்த்தைகள் அவர் உள்ளத்தில் எப்பொழுதும் குத்தி கொண்டே இருந்தது. தன் வாழ்வை மாற்றிக்கொண்டார், இறைவனுக்காக தன்னை அர்ப்பணித்தார், தேசபை துறவியாக இணைந்தார். அதன் பிற்பாடு அவர் பல நாடுகளுக்கும் சென்று முக்கியமாக இந்திய நாட்டுக்கு, இன்னும் ஜப்பான் நாட்டுக்கு, இலங்கைக்கு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஆசிய கண்டங்களில் பல இடங்களுக்கெல்லாம் சென்று நற்செய்தியை போதித்திருக்கிறார். எங்காவது ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கப்படவில்லை என்றால் நான் எவ்வளவோ வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிற அளவிற்கு மிகவும் ஆண்டவருக்குள் வாழ்ந்தவர். சீனா பயணமாகிற வழியிலே அவர் தன் வாழ்வை அர்ப்பணித்து கொள்ளுகிறார். அவர் பல நோய்கள் விவரங்களை சந்தித்த போதிலும் அவருடைய நண்பர் ஒருவர் அவருக்கு கடிதம் எழுதியிருந்தாராம், நான் இவ்வளவு வேதனைகளை அனுபவிக்கிறேன் என்று. ஆண்டவர் உன்னை மீண்டும் பணியிலே உறுதிப்படுத்துவதற்காக இதை நீ தாங்கி செல்லும், அவர் உன்னை உறுதிப்படுத்துவார் என்ற செய்தியை கொடுத்தாராம். பிரியமான சோதரங்கள், நம்முடைய வாழ்வில் நாம் ஒவ்வொருவரும் பலவிதமான துன்பம், துயரம், வேதனை, அண்மையில் ஏற்பட்ட இந்த வெள்ளப்பெருக்கு, காற்று, இன்னும் எத்தனையோ இடையூறுகள் நம்மை தாக்கினாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை விட்டவர் ஒருபோதும் பிரிவதில்லை. நமக்கு வேண்டிய எல்லா ஆசிரியரையும் அருளை தந்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையில் திருப்பலியில் இணைந்து கொள்வோம். திருப்பலியை தகுந்த விதமாய் ஒப்புக் கொடுக்க குற்றங்குறைகளுக்காக மனம் வருந்திய ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதை, வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ, இயேசுவே இரக்கமாயிரோ, கிறிஸ்துவே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ, ஆண்டவரே இரக்கமாயிரோ. உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகிலே நம்மவருக்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினைகள் வழியாக இந்திய நாட்டிலும் நம்முடைய இடத்திலும் எண்ணற்ற மக்களை பாலித்து கொண்டீரே. அதனால் அவர்களின் உள்ளங்கள் நம்பிக்கைக்காக அதை ஆர்வத்தால் பற்றி எறியவும், புனித திருகவை தம் மக்கள் பெருகி வருவதைக் கண்டு எங்கும் மகிழ்ந்திருக்கவும் செய்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனும் ஆகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் எனக்கு அருள் பொழிவு செய்து நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். 61ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 3 வரை உள்ள திருவசனங்கள். ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சியோனில் அழுவோருக்கு ஆவன செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகுமாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நேர்மையின் தேவதார்கள் என்றும், தாம் மாற்றி உருமாறு ஆண்டவர் நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எனக்கு நன்றி. உங்கள் பதிலுரையாக, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லவும். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாலே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிகப் பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள். சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கின்றேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இனி என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கின்றது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மன நிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லோருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனான ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசையால் பங்கு பெற வேண்டிய நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கின்றேன்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Hallelujah, 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 hallelujah. நீங்கள் போய் எல்லா இனத்தாரையும் சீடராக்குங்கள், இதோ உலக முடியும் வரை எந்நாளும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்கின்றார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு 11 பேருக்கும் தோன்றி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருமடையாளங்களை செய்வர். அவர்களின் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல்நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினார்கள். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நம்மை ஆதரித்து வழிநடத்தும் தெய்வமே, இன்றைய நாளிலே திருப்பலிலே கலந்து கொள்ளும் எல்லோருக்காகவும் நற்சுகம் நினைப்பவருக்காகவும் ஆண்டவரே, அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம், இன்னும் காற்று மழையினால் பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களும் பலர் இன்னும் தங்களுடைய சொந்த வீடுகளுக்கு செல்ல முடியாமலும் தங்களுடைய வீடு வாசல்களை துப்புரவு செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கும் வேளையிலே அவர்களை கண்ணோக்கி இரளும். ஆண்டவரே, எல்லாவித இடையூறுகள், ஆபத்துக்கள், துன்பங்கள் இந்த அனைத்து மக்களையும் மீட்டரலும். உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் தொடர்ந்து உம்முடைய ஆசீரோடு வாழ நாளை முதல் நடைபெற இருக்கிற பரீட்சை பங்கு கொள்கிற எல்லா பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உம் ஆசீரால் நிறைத்து சிறப்பாக இந்த பரீட்சைகளை மேற்கொண்டு அவர்கள் எதிர்காலம் சிறப்படைய செய்தரள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்று என் கரங்களை ஏந்தி செல்வே, என் வாழ்வினை அவரில் தந்தே. என் இயேசு என்னை கேட்கிறார், நீ என்ன தருவாயோ என்றே. பொன்னருளும் எனக்கு இல்லை, உன்னருள் பாதம் பணிந்து வணங்க. பொன்பொருளும் எனக்கு இல்லை, உன்னருள் பாதம் பணிந்து வணங்க. என் ஆன்ம கதவை திறந்தே, என் வாழ்வை முழுதும் தந்தே, நிலையாக என்னை தந்தே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பிரான்சிஸ் சவேரியாரின் நினைவு நாளிலே நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனிதரை மீட்கும் ஆர்வத்தினால்
தொலைதூர நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார். அவ்வாறே நாங்களும் நற்செய்திக்கு பயனுள்ள முறையில் சான்று பகர்கின்றவர்களாய் நம் சகோதர சகோதரிகளோடு உம்மை நோக்கி ஆர்வமுடன் விரைந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகியதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதே மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மேற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித பிரான்சிஸ் சவேரியாரின் வியப்புக்குரிய நற்செய்தி அறிவிப்பால் உம்முடைய திருகவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று பலன் அடித்தரும்படி உருவாக்கி உள்ளது. உமது அன்பின் உறுதியான அடையாளமாக எங்களுக்கு அளித்தீரே. எங்கள் இந்திய நாட்டிலும் எங்களுடைய நாட்டிலும் உடைய திருகவைக்காக இறை வாழ்வினுடைய புதிய ஊற்று எழும்படியாக, இறைவாக்கினுடைய புதிய ஊற்று எழும்படியாக கீழே நாடுகளுக்கு நற்செய்தி அறிவிக்க அவரை அனுப்பினீரே. அவரது மாபெரும் எடுத்துக்காட்டு உலகுக்கு சான்று பகர எங்களுக்கு துணிவை தருகின்றது. அவருடைய இடைவிடா இறை வேண்டல்கள் நாங்கள் புரியும் எல்லா செயல்களிலும் எங்களை நிலைத்திருக்க செய்கின்றன. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதரோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனைத்திற்கு மூற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவனமே இரவு விருந்தே அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தன் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கமுடைய திருகவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மறை மாவட்டத்தில் எங்களுடைய அண்டன் ரஞ்சித் ஆண்டகை பரிபாலகர், ஓய்வு நிலை ஆயருக்காகவே வேண்டுகிறோம். எல்லா திரைநிலையினராகி அனைவரோடும் உடைய திருகவை அன்பின் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை நினைவு கூர்ந்து இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமொழியுள்ள ஏற்றல் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் போக்குவந்தவளாயிருந்த புனிதருடன் நாங்கள் நினைவு கூறும் பிரான்சிஸ் சவேரியாருடனும் புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு பெறும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் பெறமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத்தந்தது போல் நாங்கள் பிறருடைய தவறுகள் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கவும் இறைவன் நம் பாவங்களை மன்னித்து நமக்கு அவருடைய விண்ணக வாழ்வில் பங்கு தரவும் இயேசு கற்றுத்தந்த செபத்தினூடாக இறை தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்த எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவிடரிடமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கവും இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்கள் குற்றங்குறைகளை பாராமல் நம்முடைய திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி நம்முடைய திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடன் ஒத்தமன்றாய் கலந்து இதை உட்கொள்ள நமக்கு உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கியவர். இந்த இயேசுவின் விருந்துக்கு அழைப்பு பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தாலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமை காத்தமக்கு நிலை வாழ்வளிப்பதாக. ஆமேன்.
உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ உயிலாகினே குரலாகவா மயிலாகினே நடமாடவா உயிலாகினே குரலாகவா மயிலாகினே நடமாடவா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாயின் இதயத்தில் எழுந்திடவா என்று இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இறைவா, புனித பிரான்சிஸ் சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றியறியலானார். நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவின் ஆற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றிய செய்தலும், அதனால் எங்கள் அழைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ்ந்து உம்முடைய அறுவடையில் நன்கு ஊழியம் புரிபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இந்த புனிதரோடு நாங்களும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. தலைவணங்கி மன்றாடுவோம். புனித பிரான்சிஸ் சவேரியாரின் படிப்பினையால் நற்செய்தியின் ஒளியை உங்களுக்கு அளித்த கடவுள் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய கொடைகளோடு நீங்கள் வளம் பெற அருள் கூர்வாராக. தந்தையின் தலைப்பெறானவரான இயேசு கிறிஸ்து நம்பிக்கையின் படிப்பினைகளால் நீங்கள் எப்பொழுதும் ஊட்டம் பெற்று நற்செய்திகளின் உங்களை நிலைத்திருக்க செய்வீர்களாக. உண்மையான நம்பிக்கையில் உங்களை ஒளிர்வித்த தூயாவியார் கிறிஸ்தவ வாழ்வாலும் விண்ணக கொடைகளாலும் நீங்கள் வாழச் செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசீர்வாதம் என்றும் உங்கள் அனைவரோடு இருந்து நம்மை அவருடைய அன்பிலும் அரவணைப்பிலும் வழிநடத்தி செல்வாராக. அன்பு பணி புரிந்து சென்று வாழுவோம். சர்வேஸ்வரனுக்கு நன்றி. பாவிகளமக்காய் வேண்டுவி அண்டி வந்தோமம்மை ஆதரி அற்புத அந்தோனி மாமுனி பாதுகாவலாயுதித்தனி பாவிகளமக்காய் வேண்டுவி அண்டி வந்தோமம்மை ஆதரி அற்புத அந்தோனி மாமுனி. இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோராய் இருக்கத்தக்கதாக தூய பதுவை அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, தூய அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் மக்களாகி எங்கள் அனைவருக்கும் வழங்கியுள்ளீரே. அதனால் அவருடைய உதவியினால் நாங்கள் கிறிஸ்தவ நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உம்முடைய உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வெற்றி மூல
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.